ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம திருமணத்துக்கு பார்த்துலாம். துலாம் ராசினியர்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே பார்த்தீங்கன்னா ஆணும், பெண்ணும் இருப்பாங்க. வேலையில நான் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறேன்னு எனக்கே சரி ஓகேப்பா நிம்மதியா இருக்கு. அது எத சொல்றேன் அப்படின்னா, இந்த குறிக்குது பார்த்தீங்களா? எல்லாரும் உங்கள விட்டு போறாங்க. நீங்க மட்டும் தான் நிக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கோவ பேச்சுனால உங்களை விட்டு எல்லாம் போறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்க போது இந்த ஜூலை மாதத்துல. வணக்கம், திஸ் இஸ் பாலா பேகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி, யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அதை பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா. ஜோதிடர் யுகம் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் ஆருடம். டைரக்ட் ஆருடம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம முன்னாடி எகிப்திய காலத்திலே கண்டுபிடிச்சப்பட்டது தான் அந்த டைரக்ட் ஆருடம். நார்மலாக பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் டைரக்ட் ஆருடமும். மேக்ஸிமம் நம்ம சைடில் உள்ளவங்களுக்கு இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு வருகிறது. இது என்ன மாதிரியான பலன் பார்க்கலாம் இதில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சாதாரணமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் அதாவது பிறந்த தேதி நேரத்தை வச்சு நம்ம பலன் பார்ப்போம். அதன் மூலமாக என்ன தசை நடக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, கிரகத்தில் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குங்கிறதும் நம்ம பார்த்துருவோம். அது ஒரு வகையில் இருந்தாலும், இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, எங்களுக்கு ஜாதகமே எழுதலை, முன்னாடி உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த பிறந்த தேதி நேரனே தெரியாது. அப்படி உள்ளவங்களுக்குலாம் நம்ம என்ன மாதிரியான ஜாதகம் பார்க்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு இந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக பார்க்கலாம். மற்றபடி நார்மலாக உள்ள பர்சனுமே எனக்கு இப்போ உடனே எனக்கு வந்து ஒரு சின்ன எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இப்போயே ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும், இப்போ ஒரு இடத்துல பணம் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை உடனே முடிவுக்கு வருமா, எனக்கு ஈவினிங்குள்ளே இந்த இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உடனுக்குடன் நீங்கள் கேட்ட அடுத்த செகண்டே அதற்குண்டான ஆன்சரை கொடுக்கறது, அதற்குண்டான ஒரு பலனை அந்த டைரக்ட் ஆருடம் கொடுக்கும். ஒரு தெளிவான பலன் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயும் இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாது அந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும். முதல்ல அதாவது கல்யாணம், குழந்தை பேருக்கு. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வருமானத்திற்கு. மூன்றாவது முக்கியமாக கல்வி. நான்காவது உடல்நிலை. ஐந்தாவது சொத்து சேர்க்கிறது. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு கார்டும் எடுத்து ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான நம்ம தெளிவான ஒரு கேள்விக்கு பலன் சொல்லுது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் முக்கியமான சில நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நான் கொடுக்கேன். என்ன மாதிரியான ஒரு வழிபாடு இல்லாமல், ஒரு பரிகாரம் இல்லாமல், ஒரு பிரபஞ்சத்தின் மூலமாக பிரபஞ்சமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியாவை நான் இதில் தாரேன். கண்டிப்பாக தொடர்ச்சியாக 12 ராசினருக்கும் உள்ள வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். இந்த துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாங்க இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஓகே,
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம திருமணத்துக்கு பார்த்துலாம். துலாம் ராசினியர்களுக்கு அதாவது இது பார்த்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் இருக்காங்க. ஆணும் பெண்ணும் அதாவது அவங்களுடைய கப்பை வந்து பார்த்தீங்கன்னா, கோப்பையை வந்து பரிமாறிக்கொள்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, திருமணத்திற்கு உண்டான அமைப்பு, இதயம் பரிமாறதுக்கு உண்டான அமைப்பு, காதல் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அதனால் என்னதான் திருமணம் தடையாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வெக்ஸான மனநிலை. ஏன்னா நிறைய உறவுகளுடைய ஏமாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த உறவுகள் ஏமாற்றத்துலேருந்து என்னால் வெளியில் வர முடியலை, என்ன பண்ணணும்னு தெரியலேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு உறவு உங்கள்கிட்ட வந்து சேரப்போகுது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த உறவு உங்களுக்கு ஒரு நிலைத்தன்மையோடு இருக்க போகிறாரு. திருமண தடை நிகழ்ந்து அதுக்குண்டான எல்லா போராட்டத்தையும் நான் பார்த்துட்டேன், எல்லா அவமானத்தையும் பார்த்துட்டேன். ஆனால் நல்லது நடக்க மாட்டேங்குன்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. காதல் வெற்றி அடைய போகுது. நான் காதல் சொல்லவே எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படி சொல்ல, எப்படி எனக்கு காதல் ஓகே ஆகும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக காதல் இந்த காலகட்டத்தில் ஓகே ஆகும். சரிங்களா? எந்தவித தாமதமும் இல்லாமல் வெற்றி அடைக்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் இருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 3 பேர் இருப்பாங்க. அதாவது 3 பேர் ஒரு வயதானவங்க. இவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு முதியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி. நிறைய பேர் ரொம்ப அதாவது தன்னுடைய குழந்தைகள் இருந்தாலும் அவங்க வெளியூரில் போயிருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, இங்கே தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து தனிமையே வெறுத்துட்டேன், நான் சொந்தத்தோடு இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அதற்குண்டான அமைப்பு இல்லை, என்னை குழந்தைகள் கூட்டிகிட்டு போக மாட்டேங்காங்க, என் பிள்ளைங்க கூட்டிகிட்டு போக மாட்டேங்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் திரும்ப கொண்டு வந்து அவங்களுடைய பையனோ இல்லை அவங்களுடைய மகளோ கூட்டி கொண்டு போகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. அவங்க இருக்கிற இடத்துக்கே கூட்டி கொண்டு போகிறதுக்கான அமைப்பு. இது இன்னொரு விஷயம்னா, தன்னுடைய துலாம் ராசினர்கள் என்னன்னா, அவங்களுடைய முயற்சியில் எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக துலா ராசினர்கள் பண்ணுவாங்க. நான் இந்த வேலையில் போய் சேருவேன் அப்படின்னா அந்த வேலையில் போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் இத்தனை வருஷம் ஆச்சேப்பா, கொஞ்சம் சம்பளத்தை கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு புது வேலை இதை விட பெஸ்ட்டாக ஒரு வேலை கிடச்சிருக்கு போப்பானா கண்டிப்பாக போக மாட்டாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கூட நீங்கள் துளாராசினர்களே நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களே உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் வேலை பார்க்குற இடத்துல கோவப்படுவீங்க. பெரியவங்களை ஆலோசனையெல்லாம் கேட்பீங்க, அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் போகிற மாதிரி தான். அதை மெயினில் எடுத்துக்கணுங்கிற ஒரு மைண்டே வராது. டக்குன்னு கோபம் வரும், கோபத்தில் நம்ம என்னாலும் பேசிடுவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஜூலை மாதம் பெரியவங்க பேச்சை கேட்கறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தராரு. சரி ஓகேப்பா, ஓகேம்மா, நீங்கள் சொல்கிறீங்களா, சரி ஓகே நான் ஏற்றுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் முதலாளி அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன் மாதிரி அடித்து நவுட்டுட்டீங்க. வேலை அவ்வளோ சூப்பராக பார்த்துருவீங்க. அது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டுமே, எந்த வேலையாக இருந்தாலுமேவும் உங்களுடைய முதலாளியை நீங்கள் ஈஸியாக கவர்ந்து இழுத்துருவீங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதலாளி நிற்கிறாங்க, முதலாளி யாராவது 2 பேர் கீழே நிற்கிறாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் கீழே நிற்கிறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன், ஒரு யங் பாய் வந்து மேலே நிற்கிறாரு. இங்கே உங்களுடைய முதலாளி இருக்கும்போது உங்களோட மேலே உயர்த்தி வைக்கிறாங்க. சரி ஓகே, நீ வந்து உன்னுடைய பொறுப்புலேயே எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொல்லி. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில், வேலை, திருமணம் எல்லாமே இந்த ஜூலை மாதத்தில் துலாம் ராசினியர்களுக்கு சூப்பராக இருக்குது. வேலையில் நான் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறேன்னு எனக்கே தெரியுது, அது எதனாலே தெரியலேன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு இப்போ அந்த மனநிலை கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி ஓகேப்பா, நிம்மதியாக இருக்குது. அது எதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குறிக்கிது பார்த்தீங்களா, எல்லாரும் உங்களை விட்டு போகிறாங்க, நீங்கள் மட்டும்தான் நிற்கிங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கோப பேச்சினால உங்களை விட்டு எல்லாம் போகிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்க போது இந்த ஜூலை மாதத்தில். நானும் பார்த்துட்டேன், நானும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு தெளிவு இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுத்த போகுது. ஸோ ஓகே, எனக்கு சண்டை சச்சரவு எதுவுமே வேண்டாம்ப்பா, நான் நிம்மதியாக இருக்கணும். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையா இருந்தாலும் சரி, அல்லது உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய தாய் தந்தையரிடம் வந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த தெளிவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஓகே, வேலை, தொழில், பொருளாதாரம் எல்லாம் பார்த்தாச்சு, திருமணம்லாம் பார்த்தாச்சு. ஆனால் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்கா? நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு நான் அரசியலில் இருக்கிறேன், எனக்கு அதற்குண்டான பதவி கிடைக்க போகுமா, இதற்கப்புறம் எனக்கு வரப்போகிற போட்டியில் நான் நிற்கலாமா, இல்லை எனக்கு சமுதாய அந்தஸ்து கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும்.
அதாவது குலதெய்வ தொடர்பு பரிபூரணமாக இருக்குது. நீங்கள் என்ன இது பண்ண போகிறீங்களோ அதற்கு உண்டான ஆற்றல், சமுதாய அந்தஸ்து, ஒரு அரசியல் இருக்கீங்க, அந்த அரசியலில் உங்களுக்கு தேவையான போஸ்டிங்னு சொல்லி நிச்சயமாக இருக்குது. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு உறவுன்னு சொல்லி வரப்போகிறது யாருன்னா, உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான உறவு, ஒரு காதல் உறவு நிச்சயமாக வரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அனைத்தையும் கொடுக்க போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, 0606ங்கிற நம்பரை, அதாவது லைட் பிங்க், பால் பிங்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிங்க் மூலமாக, அந்த பேனா மூலமாக டெய்லி எழுதிட்டு வரீங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நான் போகிறேன், இந்த செயல் நடக்குமா இல்லையா நீங்கள் கேட்கும்போது அந்த பிங்க் மூலமாக அந்த 0606 நம்பரை எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கே அந்த மாற்றம், அதுக்கு உண்டான முன்னேற்றமும் ஒரு சூப்பரான தெளிவும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.